நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நெய்யை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். இப்ப என்ன பண்றது நீ? இப்ப என்ன பண்றது? பிரியா செய்ய போற முதல் பூஜை இது. நெய் நம்ம வீட்ல இருந்து தான் கொண்டு வந்தாகணும். அம்மா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் வீட்டுக்கு போய் அந்த நெய்யை எடுத்துட்டு வரேன். நீ எப்படி போய் கொண்டு வருவ? ஸ்ருதி, இந்த ராத்திரியில நீ எப்படி போவ? எனக்கு எதுவும் ஆகாதத்த டக்குன்னு போய் நெய் எடுத்துட்டு வந்துடுறேன். I'll go. ஸ்ருதி கூட நான் சேர்ந்து போறேன். யா. இது நல்ல ஐடியாவா இருக்கு. நீங்க கார் எடுத்துட்டு போங்க, சரியா? நீங்க வர்றதுக்குள்ள இங்க எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்கும். நீங்க வந்ததும் நெய் அதுல ஊத்திடலாம். பண்டிதரையா, நம்ம அப்படி பண்ணலாம்ல? பண்ணலாம். சீக்கிரமா போயிட்டு வா. ஓகே. ஸ்ருதி, ஆஃப்டர் யூ. இத பாரு ஸ்ருதி, கொஞ்சம் சீக்கிரம் வந்துருமா? சரிங்க அத்தை. இதுவும் நல்லதுதாம்மா அஞ்சலி. ஆமா பாட்டி, சரியாதான் சொன்னீங்க. ஒருவேளை ரெண்டு பேரும் பேசிக்க முடியும்ல? ஆ ஆ ஆ ओम माधवाय नमः स्वाहा, ओम केशवाय नमः स्वाहा, ओम गोविंदाय नमः स्वाहा, ओम ब्रह्मदेवताभ्यो नमः स्वाहा, ओम इष्टदेवताभ्यो नमः स्वाहा, ओम ग्राम देवताभ्यो नमः स्वाहा, ओम पितृदेवताभ्यो नमः स्वाहा, ओम वासुदेवताभ्यो नमः स्वाहा, ओम श्री सर्वेभदेवताभ्यो नमः स्वाहा. சின்னா, நீ எதுக்கு அடிக்கடி ஸ்ருதிக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்க? ஸ்ருதி அவளோட போனை எங்கே விட்டுட்டு போயிட்டாளா? அவ ஏன் இன்னும் திரும்பி வரல? சின்னா, அவங்க ரெண்டு பேரும் போய் 1 மணி நேரம் கூட ஆகல, வந்துருவாங்க. கேக்கே அவனோட போனை கொண்டு போயிருக்கான்ல? சின்னா, ஒருவேளை கேக்கே வண்டி ஓட்டிட்டு இருக்கலாம்ல? நீ எதுக்காக இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுற? எதுக்காக? அக்கா, அவங்க 2 பேராலையும் யாக முடியறதுக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். நான் போய் அவங்க எங்கன்னு பார்த்துட்டு வரேன். உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு சின்னா. நாம சந்தேகப்பட்டது சரியா இருக்கும் போல இருக்கு. நிச்சயமா 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. நல்லாயிருமா? அம்மா அஞ்சலி, நீயும் மாப்பிளையும் அங்க முன்னாடி போய் உட்காருங்க. ஆமா, எங்க சின்னாவ காணோம்? பாட்டி, நம்ம சின்ன ஸ்ருதியை தேடி போயிருக்க. எங்க பாரு ராணியம்மா, வா நம்ம 2 பேரும் முதல்ல யாகத்துல உட்காரலாம். சரிங்க.
கொட்டிடுச்சு. கவலைப்படாத அஞ்சலி, புடவையில தானே விழுந்திருக்கு, கீழே விழலையே. ஆமா ராணியம்மா, இது அபசகுணமால ஒண்ணு இல்ல. வா வந்து உட்காரு. இல்ல இல்லங்க மாப்பிள, இவ புடவையில என்ன விழுந்திருக்கு? ஒருவேளை நெருப்பு விழுந்துருச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்ல. ஆமா இல்ல பாட்டிமா, அது வந்து என்னன்னா முகூர்த்த நேரம் தாண்டி போயிடுச்சுன்னா. ஆமா பாட்டி, ஒருவேளை முகூர்த்தம் முடிஞ்சிச்சுன்னா? பரவாயில்லங்கம்மா அஞ்சலி, முகூர்த்த நேரம் இன்னும் ரொம்ப நேரம் இருக்கு. அதனால நீங்க போய் புடவை மாத்திட்டு வாங்க. அது வரைக்கும் நான் பூஜை செய்யறேன். சரிங்க ஐயரே, நீ போமா, நீ போய் புடவை மாத்திட்டு வா. ஹலோ. அக்கா, அவங்க வந்துட்டாங்களா? இல்ல, அத்தை வீட்லயும் அவங்க இல்ல. நான் போய் பார்த்தேன். நான் மறுபடியும் கால் பண்றேன்க்கா. எங்க போனாங்க அவங்க? ஆக்சிடென்ட்? என்ன பிரச்சனைங்க? ஓ மை காட். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க என்ன பிரச்சனை? இங்க ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. அதான் போலீஸ்காரங்களாம் வந்திருக்காங்க. பொண்ணா? ஆமாப்பா. ஸ்ருதி, இது அதுதானே நான் செலக்ட் பண்ண பேங்கிள்ஸ்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தாங்கம்மா பூ, இது அக்னி பக்கத்துல வைங்க. முதல்ல பிரதட்சணை செய்யணும், நான் அதை முடிச்சிட்டு வரேன். சரிங்க. சரிங்க. என்னம்மா, என்னாச்சு திடீர்னு உனக்கு? என்னாச்சு? முதல்ல இங்க வா, பாத்துமா, பாத்து இங்க உட்காரு. என்னாச்சு? வரவரமா, பிரியாவுக்கு இருமல் வந்துருச்சு, போய் தண்ணி கொண்டு வா. ஏன் இன்னும் நின்னுட்டு இருக்க? இவன் நிலைமை எப்படி இருக்குன்னு பாரு. சீக்கிரமா போய் தண்ணி கொண்டு வா போ. ஒண்ணும் இல்லம்மா பிரியா, ஒண்ணுமில்ல. என்னம்மா ஆச்சு? முதல்ல தண்ணியை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவளை கவனிச்சுக்கிறேன். அவளுக்கு நான் தண்ணி கொண்டு போய் கொடுக்கணுமா? இன்னும் என்ன என்னெல்லாம் வேலை செய்ய வைக்க போறான்னு தெரியல. God only knows. அத்தம்மா, how many times to tell? எனக்கு தண்ணி சில்லுன்னு இருந்தா தான் பிடிக்கும். ஹலோ, ஹாய், பாய் பாய். ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? தண்ணி நல்லா சில்லுன்னு தானமா இருக்கு. இது கூல் வாட்டர். அப்புறம் டீ எனக்கு சூடா இருந்தா மட்டும் தான் பிடிக்கும். அது கூட உள்ள ரெடியா தான் இருக்கு. குழிஞ்ச புடவையோட அக்கா. நான் ஒன்றும் சொல்லல. நீ என்னோட ஸ்வீட்டான மருமகன்னு சொன்ன. எனக்கு ரூம்லயே கொண்டு வந்து கொடுங்க. டீயும் வேணும், தண்ணியும் வேணும். ஹலோ, ஹாய், பாய் பாய். சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சுது. மனோரமா, சீக்கிரம் வா. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க யாருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு? யாரோ ஒரு பொண்ணுன்னு சொன்னேன் இல்லப்பா, அவ கூட ஒரு பையனும் இருந்தான். வண்டியை டோ பண்ணிட்டாங்க. பொண்ணு ஏதோ அந்த ஆம்புலன்ஸ்ல கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஸ்ருதி, பாத்து. ஸ்ருதி, ஒண்ணு இல்லம்மா பிரியா, சீக்கிரம் கொண்டா, சீக்கிரம் கொண்டு வரேன். இந்தாம்மா, குடிமா பிரியா. ஃபர்ஸ்ட் அப்புறம் லாஸ்ட் டைமா நான் உனக்கு ஏன் கையால தண்ணி கொடுக்குறேன்.
நீங்களே யோசிச்சு பாருங்க, மாமியார் நான் எதுக்கு இவளுக்கு சர்வீஸ் பண்ணணும்? கலியுகமா என்ன? நான் இவளுக்கு இதெல்லாம் பண்ண மாட்டேன். போதும் மனோரமா, முதல்ல நீ என் கூட வா. ஸ்ருதி ஸ்ருதி நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க. ஸ்டாப் ஸ்ருதி. பிரியா, இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா? பாத்து பிரியா. பிரியா, அம்மாவோட நேச்சர் தான் உங்களுக்கு தெரியும்ல. அவங்களுக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க. பரவாயில்ல, விடுங்க அஜய். இப்போ நான் நல்லா தான் இருக்கேன். உங்க அம்மா கிட்ட நீங்க என்னை பத்தின எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டீங்க. அப்படி இருந்தும் இந்த கல்யாணத்தை நிறுத்த அவங்க முயற்சி செய்யல. மனசார என்னை ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? பார்க்கதான் அவங்க கடினமா இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. அதனால இந்த சின்ன சின்ன விஷயங்களை நான் கண்டுக்க கூட மாட்டேன். அம்மா பிரியா, வரேங்க அத்தை. நான் இப்ப வரேன். ம். அஜய், என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்ல. அக்கா, அது வந்து பிரியா பத்தி ஒரு விஷயம் இருக்கு. அத அம்மா கிட்ட சொல்லணும். ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல. அக்கா, எனக்கு இந்த விஷயத்தை பத்தி எந்த விதமான கவலையும் கிடையாது. ஆனா அம்மாவுக்கு. அஜய், நீ இந்த மாதிரி சுத்தி வளைக்காம என்ன விஷயம் சொல்ல. வணக்கப்பா. வணக்கங்க. என்ன மகேஸ்வரன், ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க. சரி சரி, பரவாயில்ல, விடுங்க. முதல்ல உங்களை என் சம்மந்திக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். கண்டிப்பா. மதுமதி அம்மா. என்னங்க சொல்லுங்க. இவர் தான் மகேஸ்வரன். வணக்கங்க. பூ அலங்காரம் பண்றதுல கோயமுத்தூர்ல இவருக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்கு. என்னோட ஆசை என்ன தெரியுங்களா? நம்ம அஜய் பிரியாவோட கல்யாணத்துக்கு இவர் தான் அலங்காரம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னொரு விஷயம் மகேஸ்வரன், இவ தான் எங்க வருங்கால மருமக. பேரு பிரியா. வணக்கங்க. இவங்க அம்மா பேரு கரிமா. வணக்கம். அப்புறம் இவங்களோட அத்தை மதுமதி. வணக்கம். சரிங்கப்பா, உங்ககிட்ட எல்லாம் என்னெல்லாம் சாம்பிள்லாம் கொண்டு வந்திருக்கிறீங்க காட்டுங்க பார்க்கலாம். இவங்க சசிகுமாரோட பொண்ணு தானே? இவங்க கல்யாணத்துக்கு கூட நாங்க தான் அலங்காரம் பண்ணோம். ஆனா அந்த கல்யாணம் நடக்கலல்ல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க திரும்ப போயிட்டாங்க. மறந்துட்டியா என்ன? தேவை இல்லாம ரொம்ப பேசிட்டு இருக்காதீங்க. நமக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு.
மகேஸ்வரன், இதுக்கு மேல நான் பார்க்க எதுவும் இல்ல. உங்களுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் பத்தி நல்லா தெரியும் இல்லையா? அதனால நாளைக்கு வந்து டெக்கரேஷனை நீங்களே வந்து பாத்துக்குங்க. இப்ப கொஞ்சம் வீட்டுல யாகம் பூஜை எல்லாம் இருக்கு, அதனால நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறோம். சரிங்க சார், எதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. எல்லா அலங்காரத்தையும் நாங்க ரொம்ப நல்லா செய்வோம். சரிங்க, நாங்க வரோம். சரி, வணக்கங்க. உன்னோட முதல் கல்யாணம் நின்னு போயிடுச்சா? என்ன கல்யாணம் நின்னு போயிருந்ததா? பிரியா பாவம் அஜய். அக்கா, ஏற்கனவே பிரியா விஷயத்துல அம்மா ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் அம்மா கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கணுமோன்னு தோணுது. எப்படி டென்ஷன் இல்லாம இருப்பாங்க அஜய்? ஒரு பொண்ணோட கல்யாணம் மண்டபம் வரைக்கும் போய் நின்னு போயிடுச்சுன்னா அவளால அந்த வழிய காலம் பூரா அவ்வளவு சுலபத்துல மறக்க முடியாது அஜய். என்னால புரிஞ்சுக்க முடியுது அஜய். இந்த விஷயத்த உன்னால ஏன் அத்தை கிட்ட சொல்ல முடியலன்னு. ஏற்கனவே அத்தைக்கு இந்த சம்பந்தத்துல சுத்தமா விருப்பம் இல்ல. அப்படி இருக்கு. ஆனா அக்கா, இந்த விஷயத்த நான் அம்மா கிட்ட சொல்லலைங்கிறது பிரியாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. உண்மையை மறைச்சு புது உறவை ஆரம்பிக்க வேணாம்னு பிரியா சொல்லிருக்காங்க அக்கா. அக்கா, இத பத்தி நான் உடனே அம்மா கிட்ட சொல்லி ஆக்கணும். எதுக்காக நீ இதை எங்க கிட்ட மறைச்ச? ஹவு டேர் யூ கிழிஞ்சு போடவா அக்கா? ஹலோ, ஹாய், பாய் பாய். உன் கல்யாணம் நின்னு போச்சா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க திரும்பி போயிட்டாங்களா? மனோரமா, இந்த விஷயத்தை பத்தி நாங்க இவ்ளோ பெரிய விஷயத்தை எங்க கிட்ட ஹைட் பண்ணிட்டீங்கல்ல? இல்ல அத்தம்மா, இப்ப யாரோ ஒருத்தங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரிய வருது. அதுவும் கல்யாணத்துக்கு 1 day பிஃபோர் தான் தெரிய வந்துச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்காக தான் நான் கோவமா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் எதை செஞ்சாலும் உன்னாலதான் செஞ்சு நினைக்கிறியா? நீ இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. Just forget everything. You don't even exist for me. Do you understand?